கிழங்கா மீன் புட்டு செய்வதற்கு தேவையான பொருள். பாருங்கள், இது இப்போ நம்ம கிழங்கா மீனால் புட்டு செய்ய போகிறோம். அதுக்காக மீனில் இருக்க முள்ளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க வெளியில். கிழங்கா மீன் புட்டு, அதுக்காக மீனை முள்ளை தனியாக எடுக்கிறாங்க, சதையை தனியாக எடுக்கிறாங்க. சதையை மட்டும் எடுத்து நம்ம செய்ய போகிறோம். கிழங்கா மீன் புட்டு. கிழங்கா மீனில் இதுக்கு முன்னாடியே ஏற்கனவே ஒரு சில மசாலா ஜாமான்லாம் சேர்த்துருக்காங்க. அந்த மசாலா ஜாமான்லாம் என்னென்னு இப்போ சொல்லுவோம். மஞ்சள்தூள் சேர்த்துருக்காங்களாம், வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம், தனி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்காங்க, பெருஞ்சீரகம், தேங்காய், வெங்காயம், பூண்டு, இஞ்சி, இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி ஒரு கூழ் மாதிரி எடுத்து அதையும் இந்த மீன் கூட சேர்த்துருக்கோம். இதை நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமா இப்போது முள்ளை தனியாக எடுக்கிறோம். முள்ளை தனியாக எடுத்ததுக்கப்புறம் சதையை மட்டும் எடுத்து நம்ம புட்டு செய்ய போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இப்போ கிழங்கா மீனை முள்ளெல்லாம் எடுத்துட்டோம். முள்ளை எடுத்துகிட்டு சதையை தனியாக எடுத்து வச்சுருக்கோம். கிழங்கா மீனோட முள்ளை தனியாக எடுத்தாச்சு. சதையை தனியாக எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கோம். இதை அரைச்சி ஒரு கூழ் பதத்தில் எடுத்துக்க போகிறோம். எடுத்துக்கிட்டு இதால் கிழங்கா மீன் புட்டு செய்ய போகிறோம். வாங்க செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இந்த கிழங்கா மீனை நம்ம அரைச்சி ஒரு கூழாக எடுத்து வச்சுக்கிட்டோம். கிழங்கா மீனில் முள்ளெலாம் எடுத்துகிட்டு அரைச்சி எடுத்துருக்கோம். அடுத்தது என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வானல் சூடானதும் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறோம். சுத்தமான மரச்செக்கு எண்ணெய், மரச்செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமான எண்ணெயோ அந்த எண்ணெயை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்தபடியாக பெருஞ்சீரக பொடி சேர்த்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி சேர்த்துருக்கோம். பெருஞ்சீரக பொடி போட்டு காஞ்சதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துருக்கோம். பொடியாக நறுக்குன பூண்டு. பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், பொடியாக அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறோம். இரநூறு கிராம் வெங்காயம், 10 பச்சை மிளகாய், 50 கிராம் பூண்டு, 250 கிராம் கிழங்கா மீன். இவ்வளோ தான் அளவு. உப்பு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாலாம் நல்லா கண்ணாடி மாரி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் எந்த உணவு செஞ்சாலும் சுவையாக இருக்கும். வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் கிட்டத்தட்ட நல்லா வதங்கிடுச்சு. கண்ணாடி பதம் வந்துடுச்சு. பாருங்கள், அந்த பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கிழங்கா மீன் கலவையை சேர்த்துக்க போகிறோம். அரைச்சி வச்சுருக்க கிழங்கா மீன் கலவையை சேர்த்துக்கிறோம். முள்ளை எடுத்துகிட்டு சுத்தமாக சதையை மட்டும் ஒரு கூழ் பதத்தில் அரைச்சி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கிறோம். இப்போ பாருங்கள், கிழங்கா மீன் கலவையை சேர்த்துருக்கோம். இதை நல்லா கிளறி விடணும். இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும்.
இல்லாமல் நல்லா பொடிசாக ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா கொத்தி விட்டுக்கணும். கொத்தி விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்க விடக்கூடாது. அடி பிடிக்க விடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், கிட்டத்தட்ட செவந்து வந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதே மாதிரியே நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா புட்டு ரெடி ஆகிடும். கிழங்காய் மீன் புட்டு. பாருங்கள், இதை கிட்டத்தட்ட நம்ம ஒரு 20 நிமிஷமாக நல்லா கிளறி விட்ருக்கோம். இதுமாதிரி கிளறிகிட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காமல் வரும். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் புட்டு வந்து நல்லா சுவையாக இருக்கும். கிட்டத்தட்ட இது தயார் நிலைக்கு வந்துடுச்சு. இன்னும் 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் முழுமையாக தயாராகிடும். கிழங்காய் மீன் புட்டு தயாராகிவிட்டது. இப்போ பாருங்கள், போலன்னு தனியாக வந்துடுச்சு பாருங்கள். எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சிடுச்சு. நம்ம போடும்போது எல்லாம் எப்படி இருந்தது, ஒன்றா இருந்தது பாருங்கள், ஒரே கலவையாக. இப்போ தனித்தனியாக இதுமாரி உதிரியாக வந்துடுச்சுன்னா இது புட்டு தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். எண்ணெய் கக்கி வருது பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இதோ பாருங்கள், சட்டியில் வந்து எண்ணெய் கக்குது பாருங்கள். அது உறிஞ்சி வச்சுருக்க எண்ணெயெல்லாம் விட ஆரம்பிச்சிருச்சு. அப்படிங்கும்போது வெந்துடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ உங்களுக்கு கிழங்காய் மீன் புட்டு தயாராகிடுச்சு. இனிமேல் சாப்பிட வேண்டியதான். அருமையான கிழங்காய் மீன் புட்டு தயாராகிடுச்சு. அனைவரும் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் நண்பர்களே, அருமையான அற்புதமான கிழங்காய் மீன் புட்டு தயாராகிடுச்சு. அற்புதமாக இருக்குது கிழங்காய் மீன் புட்டு. கிழங்காய் மீனில் புட்டு செஞ்சுருக்கோம். சூப்பராக இருக்குது. அருமையான சுவை, அற்புதமான சுவை. அனைவரும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.